ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் காவ்யா. நீங்கள் என்னோடய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் செல்ஃப் கேர் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நான் ஒரு சில டிப்ஸ் சேஞ்ச் பண்ணி அதை ரொட்டீனாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதெல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். செல்ஃப் கேர் அப்படின்னு சொல்லும்போது நிறையா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ட்ரெஸ் சென்ஸாக இருக்கலாம். அப்படி இல்லைனா யோகா, புக்ஸ் ரீட் பண்ணுறது, மேக்கப், லைஃப் ஸ்டைல், இந்த மாதிரி நம்மளை க்ரூமாகவும் அப்டேட்டாகவும் நம்மளை வச்சுக்கிறது தான் செல்ஃப் க்ரூமிங்கில் ஆட் ஆகும். செல்ஃப் கேர் அப்படின்னு கூட அதை சொல்லலாம். ஸோ அதில் இன்றைக்கி க்ரூமிங் டிப்ஸ் பார்க்க போகிறோம். மெயினாக கேர்ள்ஸ்க்கு நம்மளை எப்படிலாம் அப்டேட்டடாகவும் லுக் வைஸ் க்ரூமாகவும் வச்சுக்கலான்னு சொல்லி டிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிப் பார்த்திங்கன்னா வாட்டர். நிறைய வீடியோஸில் இதை பற்றி நான் பேசியிருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வாட்டர். ஏன் நான் வாட்டர் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, மார்னிங் நம்ம வேக்கப் ஆனதுமே நமக்கு பிடிச்ச ஒரு ரிலாக்ஸிங்கான ஒரு திங் நம்ம ஆட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. சில பேர் வாட்டர் மார்னிங் குடித்தா தான் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. சில பேருக்கு பிடிக்காது, டீ எடுத்துப்பாங்க. சில பேர் அந்த வாட்டரில் அவங்களோட ஹெல்த்துக்கு ஹெல்த் பாடி கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி சில சீட்ஸ் போட்டு சோக் பண்ணி எடுத்துப்பாங்க. ஸோ அது மாதிரி அவங்கவுங்க பாடி கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எதெல்லாம் செட் ஆகுமோ அது போல் வாட்டரில் ஆட் பண்ணி மார்னிங் எடுத்துக்கோங்க. அது நல்ல ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பாக தெரியும் எல்லாருக்குமே மார்னிங் வாட்டர் எடுத்துக்கிறதால. ஸோ இதை உங்களுடைய க்ரூமிங் டிப்ஸில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஃபேஸ் மாஸ்க். ஃபேஸ் மாஸ்க் நம்ம ஃபாலோ பண்ணுறதால நம்மளுடைய ஃபேஸ் நல்ல நீட்டாக க்ரூமாக மெயின்டைன் பண்ணலாம். சில பேர் ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ண மாட்டாங்க. மேக்கப் மட்டுமே போட்டு அவங்களோட ஃபேஸ் மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதுவுமே க்ரூமிங்கில் தான் வரும். பட் இருந்தாலுமே நம்மளோட ஃபேஸ் மாஸ்க், அப்புறம் மெயினாக பார்த்திங்கன்னா ஸ்கின் கேர், இதை நம்ம ஃபாலோ பண்ணாலே நமக்கு மேக்கப் ப்ராடக்ட்ஸ் அவ்வளோவா தேவைப்படாது. ஸோ நான் ஃபாலோ பண்ணுற ஒரு ஃபேஸ் மாஸ்க் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபேஸ் மாஸ்க் பொறுத்தவரை எல்லாருக்குமே ஏதாவது ஒரு ஃபேஸ் மாஸ்க் அவங்க ஃபேஸ்க்கு செட் ஆகிருக்கும். ஸோ உங்கள் ஃபேஸ்க்கு எது செட் ஆகுதோ அதை யூஸ் பண்ணுங்கள். ஆயிலி ஸ்கின்னாக இருக்கட்டும், ட்ரை ஸ்கின்னாக இருக்கட்டும். ஸோ ஒருத்தவங்களோட ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க நிறைய ட்ரை பண்ணி ஏதாவது ஒன்று செட் ஆகி அவங்களுக்கு ரிசல்ட் கொடுத்துருக்கும். ஸோ அதை ட்ரை பண்ணுங்கள். நான் ஃபேஸ் மாஸ்க் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவேன்னா, கடலை மாவு, கஸ்தூரி மஞ்சள், கர்ட், அப்புறம் கொஞ்சமாக வாட்டர். கர்ட் சப்போஸ் இல்லைனா மில்க் ஆட் பண்ணுவேன். இல்லைனா ப்ளெயின் வாட்டர் மட்டுமே ஆட் பண்ணி அப்ளை பண்ணிப்பேன். ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி நான் அப்ளை பண்ணுவேன். எனக்கு இது நல்லாவே செட் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு எது செட் ஆகுமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணி அதை ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா அது ஃபேஸில் ஒட்டாது. ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் அதை அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு லிப் கேர். நம்மளோட ஃபேஸ் நீட்டாக இருக்கும். ஒரு சில பேருக்கு ஃபேஸ் நீட்டாக இருக்கும். பட் லிப்பே எல்லாத்தையுமே சொல்லிடும். லிப் ரொம்ப ட்ரையாக சாப்ட லிப்ஸாக மெயின்டைன் பண்ணாமல் வச்சுருப்பாங்க. அதுவே நம்மளுடைய ஹோல் லுக்கையே ஸ்பாயில் பண்ணிடும். லிப் ரொம்ப ரொம்ப மெயின். எல்லாருமே சொல்லுவாங்க ஐ கான்டாக்ட் இருக்குது இல்லையா, கண்ணை பார்த்து பேசுவாங்க அப்படின்ட்டு. லிப் பார்த்துமே நிறைய பேர் பேசுவாங்க. ஸோ நம்ம லிப்பை நம்ம எப்போதுமே நீட்டாக வச்சுக்கணும். நான் ஃபாலோ பண்ணுற லிப் கேர் டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். 2 பொருள் போதும். கீ, ப்ளைன் கோகோனட் ஆயில். கோகோனட் ஆயில் ப்ளைனாக யூஸ் பண்ணுங்கள். ஹேருக்கு உள்ள ஆயில் யூஸ் பண்ண வேண்டாம். பிகாஸ் அதில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் மேபி நம்ம லிப்ஸை டார்க் ஆக்கலாம். ஸோ அதனால் ஹேருக்கு உள்ள கோகோனட் ஆயில் வேண்டாம். ப்ளைன் செக்கு என்ன சொல்லுவாங்க இல்லையா, அது எடுத்துக்கலாம். இது ரெண்டுமே போதும். இது கண்டிப்பாக கண்டினியூஸாக யூஸ் பண்ணுங்கள். உங்கள் லிப்புக்கு எந்த ஒரு லைக் எப்படி சொல்கிறது, தோல் அப்படியே பீல் ஆகும்னு சொல்லுவாங்க. அந்த இஷ்யூஸாக இருக்கட்டும், டார்க்னஸாக இருக்கட்டும், ரொம்ப ட்ரையாக சாப்டாக அப்படி இருக்கும் பேசும்போதே. ஸோ அது எல்லாமே கிளியர் பண்ணி கொடுக்கும் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிங்கன்னா. மற்றபடி லிப்புக்குன்னு சொல்லி தனியாக ஒரு வீடியோவே நான் போட்டிருக்கேன். அது மேலே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீக்லி ஒன்ஸ் லிப் ஸ்க்ரப் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய லிப், நெக் இருக்கிறதுலே ரொம்ப சென்சிட்டிவ். ஸோ ஹார்ஷாக பண்ணால் ரெண்டுமே டார்க் ஆகும். ஸோ கேர்ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு மேக்கப்.
சில பேர் வந்து வெறும் பிபி க்ரீம், சிசி க்ரீம் அப்ளை பண்ணி அதுக்கு மேலே காம்பேக்ட் வந்து போட்டுட்டு அவங்க டெய்லி லைஃப் ஸ்டைல் வந்து கன்டினியூ பண்ணுவாங்க. டெய்லி வந்து இது ரொட்டீனாக வந்து வச்சிட்ருப்பாங்க. ஸ்கின் கேர் அப்படின்றத வந்து ஃபாலோ பண்ணவே மாட்டாங்க. மேபி தெரியாமல் கூட சில பேருக்கு இருக்கலாம். பட் வந்து போக போக பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ரொம்ப டேமேஜ் ஆகும். மேக்கப் வந்து எவ்வளோ வேணால் நம்ம ஃபேஸ்க்கு வந்து போட்டுக்கலாம். நமக்கு பிடிச்ச மாதிரி அவங்கவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எவ்வளோ மேக்கப் வேணால் போட்டுக்கலாம். அதுக்கும் மேலே வந்து ஒரு லேயர் மாதிரி மாய்ஸ்சரைசராக இருக்கட்டும், இல்லை ஃபேஸ் ஜெல் அவங்க ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்கின் கேர் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மேக்கப் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அப்படி இல்லைனா ஸ்கின் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி மெயின்டைன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து மேக்கப். சில கேர்ள்ஸ் வந்து வீட்டிலேயே ஒர்க் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் கூட பார்ப்பாங்க. சில பேர் வந்து டெய்லி வந்து ஆஃபீஸ் வந்து போகிற கேர்ள்ஸாக இருப்பாங்க. சில பேர் ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆஃபீஸ் போகிறவங்க பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷராக இருக்காங்கன்னா 10 டேஸ் வந்து நல்ல ஒரு மேக்கப் வந்து போட்டுட்டு போவாங்க. அதுக்கப்புறம் வந்து போரிங்காக ஆகிடும். அதே மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களுமே வந்து ஸ்டார்டிங் கொஞ்சம் டேஸ் வந்து நல்லா மேக்கப் போட்டுப்பாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் தானே இருக்கோன்னு சொல்லி விட்டுருவாங்க. எல்லாருக்குமே இது எல்லாருமே வந்து இதை ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளை வந்து நம்ம நீட்டாக வச்சுக்கிட்டா மட்டும் தான் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், நம்மளை பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் ஒரு வைப் வந்து அவங்களுக்கு க்ரியேட் ஆகும். ஸோ ஒரு மேக்கப் மீன்ஸ் வந்து டெய்லி பவுடர் வந்து போட்டுட்ருக்கணும்னு நான் சொல்லலை. லைக் எக்ஸாம்பிளுக்கு சில பேருக்கு வந்து காஜல் போட்டால் கண் வந்து நல்லாயிருக்கும். சில பேருக்கு வந்து எதுவுமே போடாமல் இருந்தாலுமே நல்லாயிருக்கும். ஸோ அவங்கவுங்களுக்கு சூட் ஆகிற மாதிரி ஒரு குட்டி மேக்கப் வந்து போட்டுக்கலாம், தப்பே இல்லை. சில பேர் வந்து வெறும் ஃபேஸ் ஜெல் மட்டுமே போட்டு பிந்தி வைப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஃபேஸ் நீட்டாக இருக்கும். நம்மளுடைய ஹேர் வந்து எப்போதுமே பன்லேயே இல்லாமல் டை பண்ணி ஈவினிங் டைமில் வந்து நம்ம டை பண்ணி நம்ம வந்து குட்டி மேக்கப் வந்து போட்டுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட் டிப் பார்த்திங்கன்னா ஃபேஸ் ஸ்டீமிங். நம்மளுடைய ஃபேஸ் வந்து ஸ்டீம் பண்ணுறதால நம்மளோட ஃபேஸில் உள்ள எல்லா டர்ட்ஸுமே வந்து வெளியில் வந்துடும். போர்ஸ் எல்லாமே வந்து ஓப்பன் ஆகும். போர்ஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ்லாம் வந்து நிறையா வந்து அதுக்கு டிப்ஸ் இருக்குது. தனி வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். நம்மளுடைய போர்ஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் வந்து நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸ்டீமிங் பொறுத்த வரைக்கும் டெய்லி பண்ணுவாங்க. இல்லைனா வந்து சில பேர் 2 டேஸ்க்கு ஒன்ஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப டேமேஜ் கொடுக்கும் ஃபேஸ்க்கு. ஸ்டீமிங்னாலே வந்து 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி பண்ணலாம். அதுவே வந்து போதும். இல்லைனா வந்து வாரத்துக்கு 1 டைம் வந்து பண்ணலாம். ஸோ டெய்லி பண்ணுறது 2 டேஸ்க்கு பண்ணுறது 3 டேஸ்க்கு பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேஸ்க்கு வந்து டேமேஜ் கொடுக்கும். ரொம்ப ட்ரை ஆகும் ஃபேஸ். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் டெய்லி வந்து பண்ணாமல் வீக்லி ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்குமே இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் கொடுத்துருக்குற டிப்ஸ் எல்லாமே நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து அப்டேட் பண்ணிப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். தேங்க்யூ.